ஹாய் ஃபிஸ் டைஸ் நான் அப்படியே சொன்னிக்கு இந்த வீடியோல கங்கோ படத்துக்கு நான் அப்படி தான் பார்க்க போகிறோம். கங்கோ படத்துக்கு நான் ஓடிடி ரிலீஸ் டேட்க்கான அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்ட அமேசான் பிரைம் கொடுக்குன்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு இந்த ஒரு படத்தை அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா அப்படி சொல்லிட்டு இந்த 4 லாங்குவேஜ்க்கான ஓடிடி ரிலீஸ் நாளைக்கு இருக்கு போகுது. அண்ட் 8 வாரங்கள் கழிச்சு படம் ரிலீஸ் ஆகி 8 வாரங்கள் கழிச்சு இந்த ஒரு படத்துக்கான ஹிந்தி வெர்ஷனை நம்ம அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ஒரு படத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் மோஷன் போஸ்டர் ரிலீஸ் பண்ணும்போது இந்த ஒரு படம் 3Dல வருது, இந்த ஒரு படத்தை 38 லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தேட்டரில் 5 லாங்குவேஜ் வர போகுது. அண்ட் 5 லாங்குவேஜ் ப்ளஸ் இங்கிலீஷ்லையும் வர போகுது அப்படின்னு சொல்ல சொல்லியிருப்பாங்க. பட் இங்கிலீஷில் இந்த ஒரு படம் ரிலீஸ் பண்ணல. அதுக்கப்புறம் ஓடிடியில் இந்த ஒரு படத்துக்கான 38 லாங்குவேஜும் வரும் ஒரு மாதிரி இந்த ஒரு படத்துக்கான ப்ரொடியூசர் சொல்ல சொல்லியிருப்பாரு. பட் ஆனால் இப்போ ஓடிடியில் வெறும் 4 லாங்குவேஜ் தான் வர போகுது. 8 வாரங்கள் கழிச்சு ஹிந்தி வெர்ஷனுமே வர செஞ்சிடும். ஸோ எதுக்கு இந்த மாதிரிலாம் வீணாக ப்ரொமோஷன் பண்ணணும்? ஒரு படத்துக்கு தேவையில்லாமல் 38 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படி சொல்ல செய்கிறது. 2000 கோடி கலெக்ஷன் பண்ணுவோம் அப்படி சொல்ல செய்கிறாரு. இப்போ படம்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் 2 பெரிய ஆக்டர்ஸோட ஃபேன்ஸ் தான் இந்த ஒரு படத்தை நாசம் பண்ணிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய கட்சி இந்த ஒரு படத்துக்கு எதிராக வேலை பார்த்தாங்க அப்படி சொல்ல செய்கிறது. ஒரு மெச்சூரிட்டியே இல்லாத ஒரு பேச்சு, இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன். இவங்களுக்கு எவ்வளோ வயசுன்னு ஆயிருக்கும். ஒரு மிகப்பெரிய வயசுல பெரியவங்க. அவங்களுக்கு என்ன ஒரு ப்ராப்பர் மெச்சூரிட்டியே இல்ல அப்படிங்கிறது தான் ரொம்ப காமெடியா இருந்திருக்கு. இந்த ஒரு படத்தோட டீம்ல ஒர்க் பண்ற தனஞ்சய் சார் ஆகட்டும், அவருக்கெல்லாம் நான் ரொம்ப வருஷமா அவர ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பட் இவ்வளோ மெச்சூரிட்டியே இல்லாம நடப்பாரு அப்படின்னு சத்தியமா அது தெரியாது. இன்னைக்கு என்னன்னா, ஒரு படத்தோட வெற்றிய பொறுத்தவரைக்கும் கதை நல்லா இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த ஒரு படத்த யாராலுமே ஸ்டாப் பண்ண முடியாது.